2019 தீபாவளியுமே தெரி மெர்சல் ஆகிறதுக்கு நம்ம தளபதி மற்றும் அட்லியோட காம்போ திரும்ப இணைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் தளபதி 63 படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஸ் ப்ரொடக்ஷன் நம்ம அட்லியோட டைரக்ஷன் மற்றும் நம்ம தளபதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காம்போல ஏஆர் ரஹ்மான், ஜி.கே. விஷ்ணு, எடிட்டர் ரூபன் இப்படி கிட்டத்தட்ட மெர்சல் கேஸ்டிங்களோட திரும்ப இணைஞ்ச படம் தான் தளபதி 63. இந்த படமான வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வெளியிட அப்படின்னு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் ஆனப்பே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பூஜை கூட போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கூட வந்துருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக லாஸ்ட் 1 வீக்காக வந்து போயிட்டு இருந்தா சொல்லணும். சென்னையில் லாஸ்ட் 1 வீக் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைட் சீன் சம்பந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 days ஃபர்ஸ்ட் ஷெட்யூல வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண போறோம் அப்படி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அங்கே போய் நின்னுறாங்களாமா. ஸோ அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி படையே தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படக்குள்ள பேசிட்டு இருந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா நடக்க போற எல்லா ஷூட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரால இருக்க ஒரு ஃபிலிம் சிட்டில வந்து போட்டு எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் தமிழ் மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்க ராமோஜி ஃபிலிம் சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா செட்டு போட்டு எடுப்பாங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன விஸ்வாசம் படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்க செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில வந்து நம்ம தளபதி 63யோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்க செட்டு போட்டு எடுத்துடலாமாங்கிற தோன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் சைடும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க ஆல்ரெடி செட் எல்லாம் போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கட்டுக்கடங்காத கூட்டம் டெய்லி வரனால வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடத்த முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதாமா. ஸோ அதனால இந்த செட்டு போட்டாலும் பரவாயில்ல திரும்ப அங்க ஒரு செட்டு போட்டு எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஆனா இது அபிஷியலான கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா இன்னும் 30 டேஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய லாங் இதா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது எடுக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கனால தான் வந்து இந்த முடிவுக்கே வந்தாங்களாமா. ஸோ அப்படி ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மீதி இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஆந்திரால இருக்க ராமோஜி ஃபிலிம் சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு செட் ஒர்க் ஆரம்பிச்சு திரும்ப போட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் அபிஷியலா அவங்களே வந்து கன்ஃபார்ம் ஆன நிலையில தான் இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு அப்புறமா தான் நம்ம நயன்தாரா இன்னும் பல நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருமே இன்னும் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறத பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்டுக்கடங்க தளபதி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கனால வந்து ஷூட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கு மாத்திரம் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Hi, this is Nivedha Petraj here. Please subscribe for We Talk Keys.